விஜயை நிப்பாட்டினது வந்து வாக்குகளை பிரிக்கக்கூடிய வேலை. ஓகே. வாக்குகள் புதுசா வரக்கூடிய வாக்குகளை சிதறடிக்கக்கூடிய வேலை. பிஜேபிக்கு எதிரான வாக்குகள் ஒரு அணியில போயிறக்கூடாது. அப்ப விஜயை வச்சு அந்த வேலைய செய்றாங்க. இப்ப விஜய் என்னன்னா கட்சி ஆரம்பிச்சப்ப என்னன்னா, மாநில அரசு தான் கடுமையா எதிர்க்கிறாரு. மத்திய அரசு எதிர்க்கிறதுன்னு ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு. அப்ப மத்திய அரசு ஆமா. எதிர்க்கணும்னா, மத்திய அரசின் திட்டங்களை எதிர்க்கணும். இப்ப புதிய கல்விக் கொள்கை சேர்ந்தா தான் தமிழ்நாட்டுக்கு குடுக்கக்கூடிய ரூ. 2150 கோடி நான் விடுவிப்போம்னு சொல்லி ஒரு மத்திய அமைச்சர் பேசுறாரு. ம். இது கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிரானது. அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது. கல்வி இன்னைக்கு பொதுப்பட்டியல்ல இருக்கு. ஒரு ஸ்கீம வந்து திணிக்க முடியாது. கோர்ட்டுக்கு போனாலும் நிக்காது. ஆனா அராஜகமா ஒரு அமைச்சர் பேசுறாரு. நாங்க தரமாட்டோம். என்று நீங்க என்ட்ட சைன் பண்ணலன்னா அவன் காசு தர மாட்டோம் அப்படின்னு சொன்னா, இவரு காசு கிடையாது. ஆமா. கவர்மெண்ட்டுடைய பணத்த தரமாட்டேன்றாரு. அப்ப இதை வந்து நீங்க பேசியிருக்கணுமா இல்லையா? ஒரு அறிக்கை மட்டும் குடுத்துட்டு ஒதுங்கிக்கிறாரு. ஒரு அறிக்கை மட்டும் குடுக்குறோம், வெளிய விட்டு வரோம். இது வந்து நீ தமிழ்நாடு ஸ்தம்பிச்சு போகக்கூடிய ஒரு போராட்டத்தை நடத்தியிருக்கணும் விஜய். ஏன் நடத்தல? அப்ப பாஜகவினுடைய மறைமுகமா இருக்கு. வக்பு வாரிய திருத்த சட்டம்னு கொண்டு வராங்க. அதுல 14 திருத்தங்கள கொண்டு வர்றாங்க. அது வந்து எல்லா எதிர்க்கட்சிகளும் எதிர்க்கிறாங்க. பிஜேபி கூட்டணி கட்சிகளும் எதிர்க்கிறாங்க. அதை வந்து ஜாயிண்ட் பார்லிமென்ட் கமிட்டிக்கு அனுப்புறாங்க. அனுப்பிச்சு அதை வந்து திருப்பி கொண்டு வந்து நிறைவேற்ற போறாங்களாங்கிறது டிஸ்கஷன்ல இருக்கு. இப்போ இது ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையா போச்சு. இதை ஒரு சிலர் போராடிட்டு இருக்காங்க. இதுக்கு உங்களுடைய கருத்து என்ன? உங்களுடைய இது ஒரு அறிக்கை மட்டும் கொடுத்தா பத்தாதுல்ல?